கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்விணைவெளி ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையின் உண்மை நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உமது தூய சமூகத்தினராக ஆண்டவர் எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளையும் நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் இக்காலை வேளையினில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒருவரே துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் அருளி செய்திருக்கின்ற எல்லா விதமான வாழ்வின் நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்ற வேளையில் உம்முடைய நிறைவான ஒரு பிரசனமும் உமது ஆளுகையும் உம்முடைய வழிநடத்துதலும் எங்களுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது உண்மை இயல்பிற்கேற்ப இவ்வாரதன் வாயிலாக நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தூய ஆவியானுடைய தூய வழி நடத்துதல் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாக உமது ஆளுகைக்குள்ளதாக பூரணமாக அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 28வது பாமாலையினை பாடுவோம். ஆ பிதா குமாரன் ஆவி விண்மண் உலகை எல்லாம் தாங்கும் சர்வ வியாபி உம்மால் ராப்பகலுமாம் என்கின்ற 28வது பாமாலையினை நாம் பாடுவோம். பிதா குமாரன் ஆவி விண்மண் உலகை எல்லாம் தாங்கும் சர்வ வியாபி உம்மால் ராப்பகலுமா உம்மால் சூரியன் நிலா சாத்தான் தீவினை வீணாக என்னை போனராவிலே தேவரி மாதயமாக கேடும் தீதோ மீண்டியே ஆத்ததால் என் மனது தேவரீரை போற்றுது. ராப்போனாற் போல் பாவராவும் போக பண்ணும் கர்த்தரே அந்தகாரம்
சாபம் யாவும் நீங்க உம்மை இயேசுவே அண்டி கொண்டு நோக்குவே உம்மால் சீர் பொருந்துவே வேதம் காண்பிக்கும் வழியில் என்னை நீ நடத்திடும் இன்றைக்கும் ஒவ்வொரடியில் என்னை ஆதரித்திடும் எனக்கு நீர் மாத்திரோ பத்திர அடைக்கலோ தேகமாவியன் நீருள்ள சிந்தை புத்தியாவையோ சுவாமி உமதுண்மையுள்ள கைக்குமாதரிப்புக்கு ஓப்புவிப்பேன் என்னை நீ பிள்ளையாக நோக்குவி வானதூதர்கள் அன்பாக என்னை பேயின் கண்ணிக்கு தப்புவிக்கவும் நேராக கடைசியில் மோட்சத்து வாழ்வில் கொண்டு போகவோ தயவாக கப்பியோ என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆத்ரியேக வஸ்துவே என் மனு காமென்று சொல்லும் வேண்டிக் கொள்ள சொன்னீரே ஆமென் உமக்கென்றைக்கோ ஸ்தோத்திரம் புகழ்ச்சியோ முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகத்தினில் 99வது சங்கீதம். For our responsive reading, let us read responsively Psalm 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரவுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகி கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகி கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகள் நிமித்தம் நீதி சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகி கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகி கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென்.
நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the apostolic creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோழ்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த மன்றாட்டினை நாம் எடுப்போம். Let us say the Lord's Prayer. பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தின் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். எசேக்கியேல் chapter 33 verses 1 to 9. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காளம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும்போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை. அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரில் சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்து கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருகிறதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்படுவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்பதுவே வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலும் உடைய தூய சமூகத்தின் நேராக எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உடைய திருநாமத்தை மையப்படுத்துவதற்குரிய கிருபைகளை நீர் தந்திருக்கின்ற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் பாராட்டி வருகின்ற எல்லா விதமான நன்மைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த வாழ்வின் பாதைகளில் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்விற்கு போதுமானவராக இருந்திருப்பதற்காக, உம்முடைய நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்விற்கு நீர் அருளி செய்திருக்கின்றதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்ற சுவாமி. எத்தனை விதமான துன்பங்களும் துயர அனுபவங்களும் எங்களை சூழ நடந்தேறிய போதும் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றின் மத்தியினிலும் எங்களுடைய வாழ்விற்கு நீர் போதுமானவராக இருந்திருப்பதற்காக, ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஆண்டவர் எங்களுடைய ஜீவனின் பலனாக
எங்களுடைய வாழ்விற்கான வழிகாட்டுதலாக நீர் இருந்து வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் நீர் அருளி செய்த வாழ்வின் நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணியவர்களாக நன்றி பெருக்கோடு உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்வினை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆய்ந்து பார்க்க நீர் தருகின்ற நற்கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் வேண்டுவதைப் போல ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வழிநடக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவர், எங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போன்ற சிவப்பாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களை கழுவுகின்றவராக, எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது கல்வாரி சிலுவையின் திரு இரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்தவர்களாக மாற்றி ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களாக ஒவ்வொரு நாளும் வழிநடக்கின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பங்களுக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் உமது உன்னதமான ஆளுகைக்குள்ளதாக வைத்து நீர் வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய விலகாத ஒரு பிரசனம் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்கின்ற ஒன்றமாக உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரை உண்மை சார்ந்து உமது பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வாழுகின்ற அனுபவங்களை காண கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவரால் உண்டாகின்ற ரட்சிப்பின் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பாடும் ஐக்கியமும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தமுண்டு என்கின்ற ஒன்றமாக ஆண்டவரை உம்மை சேவிப்பதன் வாயிலாக உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டிருப்பது நிமித்தமாக உண்டாகின்ற நற்கிருபைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழும் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். விசேஷமாக வேளையிலும் வயதிப பெற்றோருக்காக உடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளை ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்தி காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பலன் உமது பிள்ளைகளுடைய வாழ்வினில் பூரணமாக செயலாற்றுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் பல்வேறு நிலையிலே பணிகளை செய்து வருகின்ற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து உடைய நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தயவாக கட்டளையிட்டு காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்கின்றனமாக பாக்கியமும் நன்மை நிறைந்த அனுபவங்களை உமது பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இல்லங்களில் ஆண்டவர் ஈவாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்கின்ற ஒன்றமாக ஆண்டவர் ஈவாக அருளி செய்திருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்வு மல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை கல்வி பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை உமது பிள்ளைகளை இந்த நாட்களிலும் தாங்கி வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரே, உமது பிள்ளைகள் இந்த நாட்களிலும் ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக ஆண்டவரை தங்களுடைய கல்வியினை மேற்கொள்ளுகின்ற போதும் ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பான முறையிலே தங்களுடைய கல்வியிலே கவனம் செலுத்தி உமது பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து முன்னேறுவதற்கு வேண்டிய எல்லா விதமான அனுகூலமான சூழ்நிலைகளையும் ஆண்டவர் கொடுத்து நீர்தாமை காத்து வழிநடத்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையின் இளைஞர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இளமை காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் உமது பிள்ளைகள் வழிநடக்கின்ற அனுபவங்களை காண உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தங்களை குறித்த கடவுளுடைய திருவுள சித்தம் இன்னது என்பதை அறிந்தவர்களாக இறை நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற வண்ணமாக உமது பிள்ளைகள் வளர்ந்தோங்க ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் திருச்சபையின் மக்களாக எமது தேசத்தின் பல்வேறு பகுதியிலும் உலகின் பல்வேறு பகுதியிலுமாக வாழுகின்ற தமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தங்களுடைய கடமைகள் நிமித்தமாக, தங்களுடைய குடும்ப சூழல் நிமித்தமாக என பல்வேறு இடங்களில் இருக்கின்ற நமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்தம் வாழ்விற்கு போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் பரத்திலிருந்து கட்டளையிட்டு நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் உலகமெங்கிலும் பரவியிருக்கிற நம்முடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடியுமே ஆராதிக்கின்றனரோ அங்கெங்கெல்லாம் உம்முடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்திய மதுரை திருச்சபைகளுக்காக, மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காகவும், எங்களுடைய பேராயிருக்காகவும் ஆண்டவரே, மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான துறை சார்ந்த இறைப்பணிகளுக்காகவும்
உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மென்மேலும் ஆண்டவரே உம்முடைய பணிகள் சீரிய முறையில் சிறக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபை இப்பகுதியிலே நீர் நிலைநாட்டியிருக்கின்ற நோக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் வாழ்வினில் ஆண்டவர் தந்திருக்கின்ற விசுவாச குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரட்சிக்கப்படுகின்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்கின்றவனமாக ஆண்டவரே, தூய ஆவியானுடைய ஒத்தாசையோடு வழிநடத்துதலோடு உமது திருச்சபையானது இன்னும் வளர்ந்து பெருக ஆண்டவரே உமக்கு சான்று வருகின்ற அனுபவங்களிலே வளர்ந்தோங்க ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. திருச்சபையின் சபை செயற்குழுவிற்காக, ஒவ்வொரு கிளை சங்கங்களுக்காக, ஒவ்வொருடைய கரங்களிலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற பொறுப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறை நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற வண்ணமாக உமது பிள்ளைகள் தொடர்ந்து தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு நிலைகளிலே நடைபெற்று வருகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா மிஷனரி பணிகளுக்காகவும் இன்னும் பல்வேறு விதமான தொண்டு நிறுவனங்களின் மூலமாகவும் நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான பணிவிடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவை யாவற்றின் வாயிலாக உடைய திருநாமம் தொடர்ந்து மகிமைப்படுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பதைப் போல பூமி கர்த்தரை அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்கும் என்கின்ற ஒன்றுமாக ஆண்டவர் எங்களுடைய தேசம் உம்மை பற்றிய அறிவினாலும் அன்பினாலும் நிரப்பப்படுவதற்கு வேண்டிய காலங்களையும் ஆண்டவரே நல்ல கால சூழ்நிலைகளையும் ஆண்டவரே பரத்திருந்து கட்டளையிட்டு காத்து வழிநடத்தியல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. இவ்வேளையில் எங்களுடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, தேசத்தின் உயர் அதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்திலே அமைதியும் சமாதானம் நீதியும் நிலைநாட்டப்படுவதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தந்து காத்து வழிநடத்தியல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, நாங்கள் வாழுகின்ற மும்பை பட்டணத்திற்காக, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய விசேஷித்த பாதுகாப்பும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே இந்த மாநிலத்தின் வாழ்வினில் தொடர்ந்து போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் அனைத்து மாநிலங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை போதுமானதாக இருக்கட்டும். ஆண்டவரே, சிறப்பாக என்னுடைய தேசத்தின் எல்லைப் பகுதிகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எல்லைப் பகுதிகளிலே சமாதானத்தை ஆண்டவர் தொடர்ந்து கட்டளையிட்டு காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் கொரோனா வைரஸின் ஆண்டவரே தாக்கத்திற்குள்ளதாக இருக்கக்கூடிய எங்களுடைய தேசம் பூர்ணமாக விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீரே எங்களது பரிகாரியாகிய கர்த்தர், எங்களுடைய தேசத்தின் வாழ்விற்கு ஆண்டவர் போதுமானவராக இருந்து ஆண்டவரே இந்த விஷவியாதியினுடைய தொற்றினிருந்து எங்களுடைய தேசத்தை தொடர்ந்து நீ விலைக்கு பாதுகாத்து ஆசீர்வதித்து நீர் காத்து வழிநடத்தியல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தேசம் சந்தித்து வருகின்ற பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவைகளிலிருந்து எங்களுடைய தேசம் இயல்பு நிலைமைக்கு திரும்ப நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எனவே எங்களுடைய அண்டை நாடுகளுக்காக, அகில உலக தேசங்களுக்காக வேண்டுகின்றோம். எங்கும் அமைதியும் சமாதானம் நிலவிடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, முழு மனுக்குலத்தின் வாழ்விலிருந்தும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பானது மறைந்து போக நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மக்கள் தங்களுடைய இயல்பான வாழ்விற்கு திரும்பி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து உமக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளிலும் பல்வேறு நிலைமைகளிலே தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்தவர்களாக இவ்வாராதனிலே பங்கு பெற்று தங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள், வேண்டல், மன்றாட்டுகள் யாவற்றையும் உடைய சமூகத்திலே ஏறெடுத்து நிற்கின்ற மது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்ற சுவாமி. ஒவ்வொருவரோடும் உடைய கிருபையின் பிரசன்னம் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கவலைகள், கஷ்டங்களை மாற்றுகின்ற ஆண்டவர், ஆண்டவரை உம்முடைய நிறைவான நன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை தருகின்ற ஆண்டவர் நீர் சுவாமி. ஒன்றுமாக உமது பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவர் திடப்படுத்தி தைரியப்படுத்தி வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, ஆண்டவரே எங்களை தம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கின்றவரே, ஆண்டவரே உம்முடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தை உடைய ஆளுகையை தொடர்ந்து முது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தந்து நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களை கொடுக்கின்றோம். ஆண்டவர் தாமை பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதிக்க நன்மையா உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தை காண்போர் மிஸ்ஸஸ் ஆனி லிஜின், 29 ஜூலை. இவ்வாரத்திலே தன்னுடைய பிறந்த தினத்தை காணும் திருச்சென் பிள்ளை திருச்செவின் சார்பிலே வாழ்த்துகின்றோம், இறையாசி கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டினை தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைத்து கொடுக்க தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவ
ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றுமே. சேனைகளின் தேவன் என் சொந்தமானாரே, தேவசேனை தூதர்களை தந்து விட்டாரே. வருடத்தை நன்மையால் நிறைப்பவரே, வார்த்தையினால் அதிசயம் காணச் செய்யுமே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றுமே. வாழ்வின் சகல நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுவரிடமாக திகழ்கின்ற அன்பின்ற இந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தனது பிறந்த தினத்தை காண்கின்ற திருச்சின் பிள்ளைக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் தமது பிள்ளைடைய வாழ்வில் என்னை பாராட்டியிருக்கின்ற எல்லா விதமான நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, உமது நிறைவான நல்ல ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது பிள்ளை பிரேசக்கூடிய இந்த புதிய ஆண்டும் ஆண்டவருடைய நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஆண்டாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்றவனமாக நீர் தருகின்ற நன்மைகளும் கிருபைகளும் நல்ல ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக இந்த புதிய ஆண்டு அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தமது பிள்ளைக்கு முன் செல்லுகின்றவராக பாதைகளை செவி பண்ணி தந்து செவையான பாதையில் நீ வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக வேளையிலும் உமது பிள்ளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற போது நல் மீட்பரே நீர் உமது பிள்ளையுடைய பிரசனராகி உமது பிள்ளை ஆசீர்வதித்து நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரே சுநாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, BTCYF மூலமாக நடைபெற்ற பேரபிள் டைம் என்ற வீடியோ காம்படிஷனிலே நமது MOFயினர் கலந்து கொண்டு முதலாவது இடத்தினை பெற்றுள்ளார்கள். அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துவதோடு, ஆண்டவர் தந்திருக்கின்ற தாளந்துகளையும் திறமைகளையும் அருமையான பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.
பாமாலைகளில் 320வது பாமாலையினை பாடுவோம். என் முன்னே மேய்ப்பர் போகிறார், நல் மேய்ப்பராக காக்கிறார், ஓர் காலும் என்னை கைவிடார், நேர்பாதை காட்டி போகிறார் என்கின்ற 320வது பாமாலையினை நாம் பாடுவோம். என் முன்னே மேய்ப்பர் போகிறார், நல் மேய்ப்பராக காக்கிறார், ஓர் காலும் என்னை கைவிடார், நேர்பாதை காட்டி போகிறார். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடே பின் சென்றேறுவேன். கார்மேகம் வந்து மூடிடும், சீஜோதி தோன்றி வீசிடும், என் வாழ்வு தாழ்வில் நீங்கிடார், என்றைக்கும் முன்னே போகிறார். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேறுவேன். மெய்ப்பாதை காட்டி பின் செல்வேன், தெய்வீக கையால் தாங்குமே, எவ்விக்கினம் வந்தாலும் நீ இவ்வேளை முன்னே போகிறீர். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேறுவேன். ஒப்பற்ற உம் காருண்யத்தால் இப்பூமி பாடு தீருங்கா, நீ சாவை வல்ல செய்குவீர், பேரின்பம் காட்டி முன் செல்வீர். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேறுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தின் 7வது வசனம். எசேக்கியேல் சாப்டர் 33 verse 7. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இருந்த வண்ணமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும்
உமது தூய சமூகத்தினராக எங்களை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கவும் உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளிலும் உடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதன் வாயிலாக எங்களுடைய வாழ்விற்கான நிறைவான வழிநடத்துதலையும் நீர் தருகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சத்தியத்தின் பாதையில் எங்களை வழிநடத்துகின்ற தூய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தவும் இந்நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தின் 7வது வசனத்தின் முதற் பகுதியை நாம் படிக்கின்ற போது, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். இறை மக்களுக்கான இறை பாதுகாப்பினை குறித்து இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. இன்று நாம் வாழுகின்ற இவ்வுலகின் சூழலில் மக்கள் பாதுகாப்பை குறித்து அதிகமாக பேசுகின்ற அல்லது பாதுகாப்பிற்கென பல்வேறு நிலைமைகளிலே முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றதை நாம் காண முடிகின்றது. தனி மனித பாதுகாப்பு, ஒரு சமுதாயத்தின் பாதுகாப்பு, ஒரு தேசத்தின் பாதுகாப்பு என இந்நாட்களில் மக்களுடைய பாதுகாப்பு என்பது அதிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக இந்த காலங்களிலே கொரோனா வைரஸினுடைய பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான நடவடிக்கைகள் என்பவைகளெல்லாம் அதிகமாக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு சூழலிலே நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்னும் தனி மனிதர்களாக நாம் வாழுகின்ற போது பல்வேறு நிலைமைகளிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பின்மையை கருத்தில் கொண்டு மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக பல்வேறு விதமான தற்காப்பு கலைகள் என்பவைகள் கற்பிக்கப்படுகின்ற சூழ்நிலைகளிலே மாணவர்கள் வளருகின்ற சூழலையெல்லாம் நாம் காண முடிகின்றது. அதோடு கூட நாம் வாழுகின்ற இடங்களிலே சிலர் தங்களுடைய பாதுகாப்புக்கென மிருகங்களை வளர்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு சமுதாய நிலைமைகளிலே பாதுகாப்பிற்காக கணினி சார்ந்த கருவிகளையெல்லாம் பயன்படுத்தி அவைகளின் வாயிலாக மக்கள் தங்களுக்கான பாதுகாப்பினை தேடுகின்ற அனுபவங்களையெல்லாம் நாம் காண முடிகின்றது. இன்னும் நாடுகள் தங்களுடைய இராணுவத்தை பெருக்குவதன் மூலமாக தேசத்திற்கான பாதுகாப்பினை வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றதையெல்லாம் இன்று நாம் வாழுகின்ற உலகினிலே காண முடிகின்றது. இவைகள் எல்லாம் எதை காட்டுகின்றது என்று சொல்லுகின்ற போது, மனித வாழ்விற்கு பாதுகாப்பு என்பது அவசியமானதாக இருக்கின்றது என்பதை மக்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆனால் திருமறை சார்ந்து இப்பாதுகாப்பினை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் இறைமக்களுக்கான காவலாளியாக ஏற்படுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த திருமறை பகுதி சார்ந்து நாம் சிந்திக்கின்ற போது, இறைமக்களுக்கான இறை பாதுகாப்பு என்பது எவ்வளமாக உண்டாகின்றது என்று நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக நமது வாழ்விற்கான பாதுகாப்பு என்பது ஆண்டவராலேயே நமக்கு அருளப்படுகின்றதாக இருக்கின்றது என்பதை திருமறை நமக்கு கற்பிக்கின்றது. அதனை யோபு 7வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, மண் உயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்கு தானே பாரமாயிராதபடிக்கு நீர் என்னை உமக்கு லெக்காக வைத்தது என்ன என்று யோபு குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக இங்கே யோபு ஆண்டவரை குறித்து குறிப்பிடுகின்ற போது,
அவரை மண்ணுயிரை காப்பவரே என்று அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக வாழ்வினில் பாதுகாப்பு என்பது ஆண்டவரால் நமக்கு அருளப்படுகின்றதாக இருக்கின்றது என்பதை யோபு இங்கே அறிந்திருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக இன்று நாம் வாழுகின்ற சூழலில் மக்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக பல்வேறு விதமான முயற்சிகளையும் பல்வேறு விதமான அறிவியல் தொழில்நுட்பங்களையும் தங்களுக்கென பயன்படுத்துவதற்கு முன் வருகின்ற போதும் நமது வாழ்விற்கான பாதுகாப்பு என்பது ஆண்டவராலேயே அருளப்படுகின்றதாக இருக்கின்றது என்பதை திருமறை நமக்கு தெளிவாக வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆகவே தான் யோபு ஆண்டவரை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது அவரை மண்ணுயிரை காப்பவரே என்று அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தோடு ஒப்பிடுகின்ற போது கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. இன்னும் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்வோடு நாம் சிந்திக்கின்ற போதும் அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவருடைய நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் அவருக்கு கொடுக்கின்ற போது அவருக்கு அருளி செய்கின்ற இறை செய்தியானது, ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று கூறுகின்றார். ஐ ஆம் யுவர் சீல்டு என்று ஆண்டவர் கூறுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக வாழ்வின் பாதையினில் நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆபத்துக்கள், போராட்டம் நிறைந்த சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே நமது வாழ்விற்கான கேடகமாக அல்லது ஆண்டவரே நமது வாழ்விற்கான பாதுகாப்பை அருளி செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதையும் நாம் காண முடிகின்றது. அதோடு கூட சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்ற போது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் அதற்குள்ளதாக ஓடி சுகமாயிருப்பான் என்று குறிப்பிடுகின்றதையும் நாம் காண முடிகின்றது. ஆக ஆண்டவரால் உண்டாகுகின்ற இறை பாதுகாப்பினை இறைமக்கள் தங்களுடைய வாழ்வினில் அனுபவமாக பெற்றிருக்கக்கூடிய சூழலை நாம் காண முடிகின்றது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினில் ஆண்டவர் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து குறிப்பிடுகின்ற போது, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரராக வைத்தேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவரே இறைமக்களுக்கான பாதுகாப்பை முதலாவதாக அருளி செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக நாம் இங்கே சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை இறைமக்களுக்கான காவற்காரராக வைப்பதன் வாயிலாக ஆண்டவர் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பயன்படுத்துகின்ற மக்களுக்கான இறைமக்களுக்கான பாதுகாப்பு பணியினில் அவரை பயன்படுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக கடவுள் இறைமக்களுக்கான பாதுகாப்பை அருளி செய்கின்றவராக இருப்பதோடு மாத்திரமல்லாமல் இங்கே இறைமக்களுக்கான பாதுகாப்பு பணியினில் இறைவாக்கினரை ஆண்டவர் பயன்படுத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் இங்கே காண முடிகின்றது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் படிக்கின்ற போது அநேக உருவகங்கள் பயன்படுத்தப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதனில் சிறப்புக்குரிய ஒன்றாக பயன்படுத்தப்படுகின்ற உருவகமானது காவற்காரன் என்பதாக அமைகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக காவல் காக்கின்ற பணி என்பது இறைவாக்கினராகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுவது, ஆண்டவர் எவண்ணமாக இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை இறைமக்களுக்கான பாதுகாவலராக பயன்படுத்துகின்றார் என்பதை விளக்குகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆதியாகமத்திலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் காயினிடத்திலே தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை குறித்து கேட்கின்ற போது காயினுடைய பதிலானது, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்பதாக அமைகின்றதை நாம் காண முடிகின்றது.
என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்ட காயினின் மறு உத்தரவுக்கு மாறாக இங்கே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை இறைமக்களின் காவலாளியாக ஏற்படுத்துகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக பாதுகாப்பிற்கான பொறுப்பு என்பது இறைமக்களுடைய வாழ்விற்கு அருளி செய்யப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆண்டவரே இறைமக்களை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் என்பது திருமறையின் புரிதலாக இருக்க, அதனுடைய அடுத்த படிநிலையாக இங்கே இறைமக்களுக்கான பாதுகாப்பு என்பது இறை தீர்க்கர்களின் வாயிலாக இறைமக்களுடைய வாழ்வினில் கொடுக்கப்படுகின்றதை நாம் காண முடிகின்றது. அதற்கு உதாரணமாக இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்வு அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்வின் காலம் என்பதை நாம் சிந்திக்கின்ற போது பாபிலோனிய சிறையிருப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இறைமக்களுடைய வாழ்வின் சூழலில் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவர் இறைமக்களுடைய வாழ்வினில் ஆண்டவருடைய இறை காட்சிகளை எடுத்து கூறுகின்றவராக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக இங்கே காவற்காருடைய பொறுப்பு என்பது முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. சிறப்பாக இங்கே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை காவற்காரராக பயன்படுத்துகின்ற விதத்தை அவர் குறிப்பிடுகின்ற போது தேசத்தின் மேல் வர இருக்கக்கூடிய அழிவினை அவர் காண்கின்ற போது எக்காலம் ஊதி இறைமக்களை எச்சரிக்கவும், அந்த எச்சரிப்பினை கேட்கின்றவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளவும், எச்சரிப்பை ஏற்க மறுக்கின்றவர்கள் அழிவிற்கு நேராக வழிநடத்தப்படுவார்கள் என்பதையும் இங்கே எடுத்து கூறுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக கடவுளே நமது வாழ்விற்கான பாதுகாப்பை தருகின்றவராக இருக்கின்றார் என்பதோடு இங்கே இறைவாக்கினர்களின் வாயிலாக ஆண்டவர் இறைமக்களுக்கான எச்சரிப்பினை கொடுத்து அவர்களை இறை பாதுகாப்பிற்குள்ளதாக வருவதற்கு ஆண்டவர் அழைக்கின்ற சூழலையும் நாம் இங்கே காண முடிகின்றது. ஆக தனிமனித பொறுப்பு என்பது இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய இப்பணி வாழ்வினில் வெளிப்படுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஏனெனில் எசேக்கியேல் 33வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். 9வது வசனத்திலே, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக இறைமக்களுக்கான பாதுகாப்பு என்று சொல்லுகின்ற போது இங்கே இறைவாக்கினர் என்பவர் இறைவருக்கும் இறைமக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக அவர் செயல்படுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக கடவுளின் இறை செய்தியை, கடவுளிடத்திலிருந்து இறை செய்தியை பெறுகின்றவராக அதை இறைமக்களுக்கு எடுத்து கூறுகின்றவராக அல்லது எச்சரிக்கின்றவராக அதன் மூலமாக தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு வேண்டிய அறிவுரைகளை கொடுக்கின்றவராக இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவர் பயன்படுத்தப்படுகின்றதை நாம் காண முடிகின்றது. இன்றும் நாம் வாழுகின்ற சூழலிலும் பல்வேறு நிலைமைகளிலே ஆண்டவருடைய இறை செய்திகள் என்பது இறை பணியாளர்களின் வாயிலாக நம்முடைய வாழ்விற்கு கொடுக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. இறை வார்த்தைகளின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு அருளி செய்கின்ற எச்சரிப்பின் செய்திகளை கேட்கின்ற போது அவைகளுக்கு செவிமடுக்கின்ற அனுபவம் அல்லது ஆண்டவர் பால் திரும்புகின்ற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வு உண்டா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இறைமக்களாகிய இஸ்ரவேலருடைய வாழ்வினை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது அநேக நேரங்களிலே அவருடைய இதயங்களுக்கு இனிமையானவைகளை கேட்பதற்கே அவர்களுடைய மனம் நாடியதே ஒழிய எச்சரிப்பின் இறைவார்த்தைகளை கேட்பதற்கு இறைமக்கள்
மனமற்றவர்களாகவே திகழ்ந்தார்கள் என்பதை இறைமக்களுடைய வரலாறானது தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம். இன்றும் நாம் வாழுகின்ற சூழலில் நம்முடைய வாழ்வு இறை வார்த்தைகளுக்கு செவிமடுக்கின்ற அனுபவம் என்பது எத்தகையதாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது லூக்கா 21வது அதிகாரத்தின் 36வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்று நாம் காண்கின்றோம். ஆக இறைமக்களுக்கான இறை பாதுகாப்பு என்பது நம்முடைய ஜெப வாழ்வினில் நிறைந்திருக்கின்றது என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் இங்கே காண முடிகின்றது. இறைமக்களுக்கான பாதுகாப்பினை ஆண்டவரே அருளி செய்கின்றவராக இருக்கின்றார். இறைமக்களுக்கான பாதுகாப்பினை இறைவாக்கினரை கொண்டு ஆண்டவர் அருளி செய்கின்றவராக இருக்கின்றார். இப்பொழுது இறைமக்களுக்கான இறை பாதுகாப்பினை நமது ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு அருளி செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 21வது அதிகாரத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. சிறப்பாக இங்கே ஆண்டவர் இயேசுவின் 2வது வருகைக்கு அடுத்த காரியங்களை ஆண்டவர் குறிப்பிட்டு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியதின் அவசியத்தை ஆண்டவர் எடுத்துரைக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஏனெனில் அநேக நேரங்களில் ஆண்டவர் இங்கே இறைவாக்கினர்களை கொண்டு கொடுக்கின்ற இறை செய்தியானது அவர்களை எச்சரிக்கின்ற செய்தியாக அமைவதைப் போல இங்கே ஜெப வாழ்வினிலும் எச்சரிக்கையாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 21வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போதும் பயப்படாதிருங்கள். அவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார் என்று ஆண்டவர் கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவர் இறைமக்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்பதற்கு ஜெபம் என்பது அவசியமானதாக இருக்கின்றது என்பதை எடுத்து கூறுகின்றதை நாம் காண முடிகின்றது. இன்று நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் பல்வேறு விதமான இயற்கையின் சீற்றங்கள், இன்னும் இந்த கொள்ளை நோய் சார்ந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற சூழலில் ஆண்டவருடைய வருகைக்கு அடுத்த காரியங்கள் என்பவைகள் முன்னடையாளங்களாக தென்படுகின்றதை நாம் காண முடிகின்றது. இவைகளின் மத்தியினில் நாம் நம்முடைய ஆத்துமாக்களை காத்து கொள்வதற்கு விழித்திருந்து ஜெபிக்கின்ற ஜெப அனுபவமுடையவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்லாமல் லூக்கா 21வது அதிகாரத்தின் 34வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்றும் ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது இந்த உலகிற்கு உரியவர்களாகவே இன்னும் உலக கவலைகளினாலும் இன்னும் அவை சார்ந்த பாரங்களினாலும் தாக்கப்படுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வு மாறாமல் இருக்க ஜெபம் என்பது அவசியமானதாக இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக இறைமக்களுக்கான இறை பாதுகாப்பு என்று கூறுகின்ற போது அது ஆண்டவரால் நமக்கு அருளி செய்யப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அவ்விறை பாதுகாப்பினை இறை தீர்க்கர்களை கொண்டு ஆண்டவர் எச்சரித்து நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். அதோடு கூட நம்முடைய ஜெப ஜீவியத்தின் வாயிலாக ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கான பாதுகாப்பை தருகின்றவராக இருக்கின்றார் என்பதையும் நாம் காண்கின்றோம். அதைத்தான்
எபிரேயர் 13வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே என்று எபிரேயர் நிருபத்தினாக்கியோன் குறிப்பிடுகின்றதையும் நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருக்கு முன்பதாக நிற்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது எது என்று சொல்லுகின்ற போது அது நம்முடைய ஜெப ஜீவியமாக அமைகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். இன்னும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற போதும், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று குறிப்பிடுகின்றதை காண்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் பல்வேறு விதமான போராட்ட அனுபவங்களும் பல்வேறு விதமான கலக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் அல்லது பாதுகாப்பற்ற சூழலும் நிறைந்திருக்கின்ற போது, இவைகளின் மத்தியினில் ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கான பாதுகாப்பை தருகின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நல்ல நிச்சயமுடையவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அதோடு இறை வார்த்தைகளை கொண்டு இறை தீர்க்கர்களின் வாயிலாக ஆண்டவர் நம்மை எச்சரித்து வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். இன்று நாம் வாழுகின்ற சூழலில் இறை வார்த்தைகளுக்கு செவிமடுக்கின்ற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வில் உண்டா என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு நம்முடைய ஜெப ஜீவியமானது ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை நிற்பதற்கு தகுதிப்படுத்துகின்றதாக இந்நாட்களில் அமைகின்றதா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவனமாக ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து நாம் விழித்திருந்து ஜெபிக்கின்றவர்களாக எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் அவரால் விலக்கி பாதுகாக்கப்படுகின்றவர்களாக வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 129வது கீர்த்தனையினை பாடுவோம். மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ என்கின்ற 129வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்றையா மறித்தேனே, அதை உண்மையாய் அகற்றையா மறித்தேனே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ. உலக வாழ்வினை விட்டகல்வாயே, உலக வாழ்வினை விட்டகல்வாயே, மகா உவப்பாய் கதிவேன் மகிழ்வாயே, மகா உவப்பாய் கதிவேன் மகிழ்வாயே.
ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் உன்னதன் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் உன்னதன் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மை பொருந்திய அன்பின் நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உம்மை நாங்கள் தொழுது ஸ்தோத்தரிக்க, உமது திருவார்த்தைகளை சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்த தயவிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இறைமக்களுடைய வாழ்விற்கான பாதுகாப்பாக நீ இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. மண்ணுயிரை காப்பவரே என்று ஆண்டவரை யோபு குறிப்பிடுவதைப் போல ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கான பாதுகாப்பான கேடகமாக அரணாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆபத்துகளும் ஆண்டவரை போராட்டங்களும் நிறைந்த ஒரு உலகினில் நாங்கள் தஞ்சம் புகின்ற இடமாக நீ இருப்பதற்காக, எங்களுடைய வாழ்விற்கான தெய்வீக பாதுகாப்பாக நிற்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை தந்து எங்களை பாதுகாக்கின்ற ஆண்டவர், உமது இறை வார்த்தைகளின் மூலமாக இறை தீர்க்கர்களை கொண்டு ஆண்டவரை நீர் எங்களை எச்சரித்து உம்முடைய பாதுகாப்பை எங்களுடைய வாழ்விற்கு அருளி செய்கின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சாகுகிறவனுடைய சாவை விரும்பாமல் ஆண்டவரை வாழ்வு பெறுவதை நீர் விரும்புகின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறை தீர்க்கர்களின் வாயிலாக இறை வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் எங்களை எச்சரிக்கின்றீர், எங்களை வாழ்வு பெறச் செய்கின்றீர் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பாவங்களை விட்டு உமண்டை திரும்புவதின் வாயிலாக ஆண்டவரை நீர் எங்களுடைய வாழ்விற்கான பாதுகாப்பை தருகின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கின்ற ஜெப அனுபவமானது எங்களுடைய சமகால வாழ்வினில் எங்களுடைய வாழ்விற்கான பாதுகாப்பை அருளி செய்கின்றதாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று உம்முடைய திருவார்த்தைகளை கொண்டு ஆண்டவரை நீர் எங்களை எச்சரிக்கின்றீர். உலக கவலைகளால் நாங்கள் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்பதற்கு ஆண்டவரை எங்களுடைய ஜெப ஜீவியம் எவ்வளவு அவசியமானது என்பதை ஆண்டவரை நீர் எங்களுக்கு வலியுறுத்துகின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, உமது வருகையினில் உமக்கு முன்பதாக நிற்பதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக மாறுவதற்கு விழித்திருந்து ஜெபிக்கின்ற ஜெப அனுபவம் அவசியமானது என்பதையும் எங்களுடைய வாழ்வினில் நீர் உணர்த்தி இருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப ஜீவியத்தின் வாயிலாக நாங்கள் உம்மோடு கொள்ளுகின்ற உறவு நிலையே எங்களுடைய வாழ்விற்கான உன்னத பாதுகாப்பை தருகின்றதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக இக்காலங்களில் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பிற்காக இன்னும் அதிகமாக உம்மை நாங்கள் கிட்டி சேர்கின்றவர்களாக, உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழவும், அதன் மூலமாக உம்மால் உண்டாகின்ற பூரணமான பாதுகாப்பை பெற்றவர்களாக நாங்கள் வாழவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தொடர்ந்து உம்முடைய நிறைவான ஆளுகை, உம்முடைய பிரசன்னத்தையும் உமது மக்கள் ஒவ்வொருடைய வாழ்வுக்கு அருளி செய்து ஆண்டவர் காத்து வழி நடத்தியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஆளுகை ஒவ்வொருவருடைய வாழ்விற்கும் தொடர்ந்து போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. உம்முடைய தூய கரங்களிலே முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும் துதியின் மேன்மையா உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். അനുഗ്രഹ വാർത്തയോടെ ഈ പോതടിയാരെ അനുപമയാ മനമതിൽ ദയവൂരു മകത്തുവ പരനെ വന്ദനമുമകാമേ മനമതിൽ ദയവൂരു മകത്തുവ പരനെ വന്ദനമുമകാമേ നിന്തിരുനാമമതിൽ കേട്ട നിർമ്മലമാമൊഴികൾ സന്തതം യമതകം മിക ബലനളിത്തിട சாமி நின் அருள் புரிவா சந்ததம் யமத